சக்தி. ஆன்மாவும் ஆதிபராசக்தியும். உனக்குள் உள்ள அந்த ஆன்மாதான் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி என்று நீ சொல்லும்போது ஒருவித சக்தி பிறக்கும். ஒவ்வொரு உயிரின் படைப்பிற்கும் ஒரு காரணம் உண்டு. மனிதன் உயர்ந்த நோக்கத்துடன் வாழ வேண்டும். குறுகிய நோக்கத்துடன் வாழ்வது கூடாது. மேலே உயர்ந்து பார்க்கும்போது ஆகாயத்தில் உள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிகின்றன. கீழே பார்க்கும்போது செடி கொடி தாவரங்கள் தான் தெரிகின்றன. ஆன்மீக துறையில் இருக்கும் உங்கள் நோக்கம் உயர்ந்த நோக்கமாகவும் பரந்த நோக்கமாகவும் இருக்க வேண்டும். தன் வீடு, தன் மனைவி, தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் சுற்றம் என்ற பந்த பாசங்களில் சிக்கிக்கொண்டு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே இருந்தால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.